அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய நாள் மிகவும் அற்புதமான ஒரு நாள். 2/12/2024 திங்கட்கிழமைங்க. இன்று நீங்கள் என்ன கேட்டாலும் கேட்டபடி கொடுக்கக்கூடிய அதிசய நாள்னு கூட சொல்லலாம். இந்த நாளில் உங்களுடைய கர்ஷிப் இருக்குது பாருங்கள், கைக்குட்டையில் ஒரே ஒரு முடிச்சு மட்டும் போடுங்க. உங்கள் மிகப்பெரிய ஆசை நிச்சயமாக இதனிடம் கேளுங்க. நம்ப முடியாத அதிசயம் நடக்கும். ஒவ்வொரு ஆசையும் உடனே நிறைவேறும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கை தான் பார்க்க போகிறோம். பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும், நம்பர் எழுதணும்னு எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் கேட்டதை பிரபஞ்சம் கொடுத்தே தீரும். நம்பிக்கையோடு கேட்குற பட்சத்தில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ, என்ன ஆசை இருக்கோ அதை இந்த நாளில் நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக நிறைவேறும். இந்த நாளை பார்த்தீங்கன்னா 2/12/2024 இந்த நாளில் எத்தனை முறை 2 வருது பாருங்கள். டேட்டு பார்த்தீங்கன்னா 2, மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, வருஷத்தில் பார்த்தீங்கன்னாலும் 2 இருக்குது. எத்தனை முறை 2 வந்திருக்கு? 4 முறை 2 வந்திருக்கு. இப்படி வர இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைய நாளை தான் நம்ம ஏஞ்சல் டே அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் கிடையாது, திங்கட்கிழமையில் இந்த 2 வந்திருக்கிறது கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. இந்த 2 அப்படின்றது சந்திர பகவானுக்குரிய எண். திங்கட்கிழமையில் வந்திருக்கு. திங்கள் என்றாலே சந்திரனுக்குரிய நாள், சந்திரனுக்குரிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2. இத்தனை சிறப்பம்சங்கள் பொருந்திய இந்த நாளில் நம் கேட்கக்கூடிய அனைத்து வேண்டுதலையும் இந்த ஒரு தேவதை உங்களுக்கு நிறைவேற்றி தரும். இந்த 2222 அப்படின்ற நம்பரை இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கும்போதும் சரி, எழுதும் போதும் சரி, இந்த நாளில் நம்ம எந்த ஒரு பிரார்த்தனை செய்தாலும் சரி, பரிகாரங்கள் எது செஞ்சாலும் சரி, அது உடனடியாக நிறைவேறும். இந்த தேவதை நம்ம என்ன கேட்டாலும் நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றி தரும். அதனால் இன்றைய தினத்தில் உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ, அதாவது மிகவும் முக்கியமான பெரிய ஆசை, அதாவது விருப்பம் என்னவோ அதை நீங்கள் கேட்கும்போது, அதுவும் பர்டிகுலராக இந்த முறையில் கேட்கும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு நிறைவேற்றி தரும். அது என்ன, அதை எப்படி நம்ம கேட்கணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அதாவது இன்று நான் ஏற்கனவே சொன்னது போல் திங்கட்கிழமையில் 4 முறை 2 வந்திருக்கு. திங்கட்கிழமைக்குரிய பகவான் சந்திர பகவான், அவருக்குரிய நம்பர் என்னன்னு பார்த்தாலும் 2. அதே போல் இந்த நாளில் 4 முறை 2 வந்திருக்கு. இது போல் இருக்கிறத தான் நம்ம ஏஞ்சல் டே அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாளில் நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும். நீங்கள் பூஜை பண்ண வேண்டாம், மந்திரம் சொல்ல வேணாம், விரதம் இருக்க வேணாம், ₹1 கூட நீங்கள் செலவு பண்ணி வெளியில் வந்து காசை கொடுத்து ஏமாற வேண்டாம். நீங்கள் நம்பிக்கையோடு இதை ஒரு முறை முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த ஒரு டெக்னிக்கை வந்து நீங்கள் காலையிலேருந்து இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் செய்யலாம். எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு செய்யலாம். வீட்டில் இருந்து செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் மாதவிடாய் காலத்திலும் செய்யலாம், நான்வெஜ் சாப்பிட்டுருந்தாலும் செய்யலாம். இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு கர்ஷிப், அதாவது கைக்குட்டை உங்ககிட்ட இருந்துன்னா எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள் வீட்டில் வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு துணியை, ஏதாவது ஒரு கிளாத்தை கட் பண்ணி ஒரு ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஏதாவது ஒரு அமைதியான பிளேஸில் உட்காந்துக்கோங்க. பூஜை ரூமுக்கெலாம் போகணுன்னு அவசியம் கிடையாது. எந்த இடத்துல உங்களுக்கு அமைதியாக இருக்கோ அந்த இடத்துல உட்காந்துக்கோங்க. வெறும் தரையில் உட்காராமல் ஏதாவது மேட்டு, பலகை இது போல் எதுலையாவது உட்காந்துக்கோங்க. அந்த ஹேண்ட் கீ இருக்குது பாருங்கள், உங்கள் கையில் வச்சுக்கோங்க. மனதை ஒருநிலைப்படுத்திக்கோங்க. நீங்கள் பிரபஞ்சத்திடம் கேட்க போகிறீங்க. அதாவது இன்றைக்கி இந்த 2222 அப்படின்ற தேவதையிடம் உங்களுடைய கோரிக்கையை வைக்க போகிறீங்க. அந்த ஒயிட் கலர், இன்றைக்கி திங்கட்கிழமையில் சந்திரனுக்குரிய நிறம் பார்த்திங்கன்னா வெள்ளை நிறம். இந்த வெள்ளை நிறத்தை இன்றைக்கி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப அதீத பலனை தரக்கூடியது. சப்போஸ் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஹேண்ட் கீ, அதாவது கைக்குட்டை இல்லைன்னா, கர்ஷிப் இல்லைன்னா, உங்ககிட்ட என்ன இருக்கோ சுத்தமாக இருக்கிறத எடுத்து வச்சுக்கோங்க. புதுசாக தான் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கிறதே சுத்தமாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசை என்ன, உங்களுடைய விருப்பம் என்ன, ஒரே ஒரு விருப்பத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கணும், நீங்கள் நினைத்தவங்களையே திருமணம் முடிக்கணும், அதே போல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும், ப்ரொமோஷன் வேணும்னு ஆசை இருக்கும், சில பேருக்கு உடம்புல இருக்கிற நோய்கள் முழுவதும் தீர்ந்து நிம்மதியாக இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். உங்களுடைய ஆசை என்னவோ, உங்களுடைய விருப்பம் என்னவோ, அந்த ஒரு விருப்பத்தை மனசில்
நினச்சிக்கோங்க. அதுக்கு முன்னாடி 11 ரூபாய் காயினை எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் 11 ரூபாய் காயின் இல்லைன்னா எந்த காயின் உங்ககிட்ட இருக்கோ அதை 11 அப்படின்ற எண்ணிக்கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி எடுத்து வச்சுக்கிட்டீங்க இல்லையா, அந்த காயினை உங்கள் கையில் வச்சுக்கோங்க. அந்த ஹேண்ட் கீ வச்சுருக்கீங்க பாருங்கள், கைக்குட்டை வச்சுருக்கீங்க பாருங்கள், அதை பார்த்து உங்களுடைய விருப்பத்தை சொல்லுங்கள். அதாவது உங்கள் விருப்பத்தை சொல்லி இந்த ஹேண்ட் கீயில் 11 ரூபாய் காயின் கர்ஷிப்பில் வந்து 11 ரூபாய் காயினை அந்த கர்ஷிப்புக்கு நடுவில் வச்சு அதை வந்து நீங்கள் ஒரு முடிச்சு போட போகிறீங்க. அப்படி முடிச்சு போடும்போது உங்களுடைய விருப்பம் நிறைவேறின மாதிரி மனசில் நினச்சிட்டு நல்ல முறையில் வீடு கட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிச்சை ஸ்ட்ராங்காக போடுங்க. நல்ல வேலை, எனக்கு 20,000 சம்பளத்தில் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிச்சு போடுங்க. அதாவது ஒரு முடிச்சு தான் போடணும். உங்களுடைய விருப்பம் என்னவோ அது நிறைவேறிட்ட மாதிரி நீங்கள் முடிச்சு போடணும். சப்போஸ் உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும், அது வந்து உங்களுக்கு கிடைச்ச மாதிரி அந்த 11 ரூபா காசை வச்சு நீங்கள் முடிச்சு போடுங்க. முடிச்சு போட்டதுக்கப்புறம் அந்த ஹேண்ட் கீயை முடிச்சு போட்டதை உங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் என்ன விஷயத்திற்காக அதில் 11 ரூபாய் காயின் வச்சு முடிச்சு போட்டிங்களோ அந்த விஷயத்தை நடத்தி கொடுத்த உங்கள் குலதெய்வத்திற்கும் உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கும் பிரபஞ்சத்துக்கும் இன்றைய நாளில் நன்றியை சொல்லுங்கள். அதே போல் 2222 அப்படின்ற இந்த ஒரு தேவதையிடமும் என்னுடைய இந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அந்த ஹேண்ட் கீ இருக்க பாருங்கள், அதை ஏதாவது ஒரு இடத்துல தூக்கி போட்டுருங்க. வீட்டுக்குள்ளே செல்ஃபுக்கு மேலே போட்டலாம், இல்லை வந்து பீரோவுக்கு கீழே போட்டலாம். யார் கையிலுமே படக்கூடாது, உங்கள் கையிலுமே படக்கூடாது. உங்களுடைய விருப்பம் நிறைவேற வரைக்கும் அதை நீங்கள் தொடக்கூடாது. அதாவது உங்கள் பூஜை ரூம்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல போட்டலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் தூக்கி போட்டுடுங்க. அதை மறந்துடுங்க. அதை இன்றைய நாளில் உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் அந்த 11 ரூபாய் காசு வச்சு ஒரு முடிச்சு போட்டு அந்த கர்ஷிப்பை ஏதாவது ஒரு இடத்துல வச்சுடுங்க. உங்களுடைய விருப்பம் நிறைவேறினதுக்கப்புறம் அந்த ஹேண்ட் கீயை எடுத்து அதில் இருக்கிற 11 ரூபாய் காசை வந்து ஏதாவது ஒரு கோவிலில் வந்து உண்டியலில் காணிக்கையாக செலுத்திடுங்க. இது லட்சக்கணக்கான பேரோடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்த லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை யாரெல்லாம் நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அவங்களுடைய விருப்பம், எந்த ஒரு விருப்பமும் நிச்சயமாக நிறைவேறும். 1 ரூபாய் கூட செலவு பண்ண போகிறதில்ல. நீங்கள் வந்து ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து உங்களுடைய விருப்பத்தை சொல்லி ஒரு 11 ரூபாய் காயின் வச்சு முடிச்சு தான் போட போகிறீங்க. இதை நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லணும். சிரத்தையோடு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி செய்த இந்த வழிபாடு உங்களுக்கு கை மேல் பலன் கொடுக்கக்கூடியது. பர்டிகுலர் அமௌண்ட்டு பணம் வேணும், பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படணும் அப்படின்றதுக்காகவும் நீங்கள் செய்யலாம். சப்போஸ் ஒரு 50,000 1,00,000 பணம் தேவைப்படுதுன்னா அதற்காகவும் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தலாம். வெறுமனே நீங்கள் சொல்ல தான் போகிறீங்க, அது நடந்து முடிஞ்சது போல் பாசிட்டிவாக நீங்கள் சொல்லும்போது நீங்கள் என்ன கேட்டிங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வேறு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. இன்று இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் செய்யலாம். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.